வணக்கம். சினி சினி மினி மினி தேசிய விருதை சமீபத்தில் பெற்றிருப்பவர் எம்எஸ் பாஸ்கர். எவ்வளோ சிரமங்களை கடந்து முன்னணிக்கு வந்து பிரபல நட்சத்திரமாக இன்று ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய கலையுலக பயணத்தில் எத்தனை மேடுகளையும் பள்ளங்களையும் தாண்டி வந்திருக்கிறார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் கடந்து வந்த அந்த சிரம நாட்கள் இருக்கு இல்லையா, அதை அசை போடும்போது ஒரு நாளிதழில் ஒரு அருமையான சம்பவத்தை கூறியிருக்கிறார். அந்த சம்பவத்தை நான் படித்தேன். அது ஒரு மறக்க முடியாத சம்பவம் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே பட்டதுனால அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். எம்எஸ் பாஸ்கரை பொறுத்தளவில் சின்னத்திரை நடிகர்கள் சங்கம் அப்படின்றதுல அதில் வந்து ஆல்ரெடி அவர் உறுப்பினராக இருக்கார். அதுக்கு பிறகு டப்பிங் யூனியன் அப்படின்றதுல அதுலேயும் அவர் மெம்பராக இருக்கார். இது போக திரைப்படங்களில் நடிச்சுட்டு இருக்கார்ல, தொலைக்காட்சி தொடர்கள்லாம் நடிச்சுட்டு இருக்கார்ல, இப்படி நடிகராக ஆகி இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகள் கிடைச்சி அப்படின்னு இருக்கும்போது இது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடைபெற்ற சம்பவம் இது. அப்போ இப்போ இருக்கிற மாதிரி எம்எஸ் பாஸ்கர் பிரபல நட்சத்திரம் இருக்குல்ல, அந்த பேட்டர்ன் கிடையாது. சினிமாக்குள்ளே 1-2 வாய்ப்புகள் அப்போ தான் கிடைக்குது. டிவியில் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது சீரியலில் நடிக்கிறாரு, மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்காரு. படங்களில் நடித்து அப்படின்னு வரும்போது நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கணுன்ற மாதிரி ஒரு மேட்டர் இருக்குது. பொதுவாக நீங்கள் நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது கூட வந்து கேட்பாங்க. எப்படி உறுப்பினராக இல்லாமல் எப்படி நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கேட்பாங்க. இப்படிலாம் பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ சேஃப்டி அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு நடிகர் சங்க உறுப்பினராக ஆகணும். நடிகர் சங்க உறுப்பினர்னா ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து அதுக்கு நம்ம அமௌண்ட்டு பே பண்ணணும். பே பண்ணால் தான் அந்த கார்டே கொடுப்பாங்க. அப்படி ஒரு இது இருக்கிறதுனால இவரை பொறுத்தளவில் அந்தளவுக்கு பண வசதி அப்போ இல்லை, அந்தளவுக்கு வருமானம் இல்லை, அந்தளவுக்கு வாய்ப்புகளும் இல்லை. ஏன்னா இப்போ தான் உள்ளே நுழைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். அந்தளவுக்கு பணம் வந்து பெருசாக புழங்காத டைம். ஆனால் நடிகர் சங்க உறுப்பினராக ஆகணும்னு சொல்லி நினச்சி நடிகர் சங்கத்துக்கு போகிறாரு. அப்போ கேஎன் காளை அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நிர்வாக குழுவில் முக்கியமான போஸ்ட்டில் இருந்தார் அந்த காலகட்டத்தில், ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ போகும்போது அந்த கேஎன் காளை சொல்கிறாரு, நீ பாஸ்கர் நீ ஈவினிங் வா, சாயங்காலம் வந்தீங்கன்னா, அப்போ விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்த காலகட்டம். விஜயகாந்த் சார் சாயங்காலம் வந்துடுவார். வந்த உடனே நான் சொல்கிறேன், அவரை வந்து பார்த்து இந்த மெம்பர் ஆகிற விஷயத்தை நீ பேசு அப்படின்ற மாதிரி. அப்போ சாயங்காலம் எம்எஸ் பாஸ்கர் போயிருக்காரு, விஜயகாந்த் ஈவினிங் வந்துட்டார். வந்த உடனே ஏற்கனவே பாஸ்கரை தெரியும் விஜயகாந்துக்கு. என்ன பாஸ்கர் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு. நல்லா இருக்கனே அப்படின்னு. என்ன விஷயமா வந்த அப்படின்னு. இந்த மாதிரி மெம்பர் ஆகணும், அதான் காலையில் வந்தேன், கேஎன் காளைகிட்ட வந்து சொன்னேன், அவர் தான் ஈவினிங் நீங்கள் வருவீங்க அப்படின்னு என்னை வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேஎன் காளையை இவர் வந்து சித்தப்பா அப்படின்னு கூப்பிடுவார் எம்எஸ் பாஸ்கர் அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னு சொல்லி ஆமாம் காளை சொன்னாப்பில் என்கிட்ட, சரி மெம்பர் ஆயிரு அப்படின்னு. மெம்பர் ஆயிடலாம், ஆனால் என் கையில் வந்து அவ்வளோ காசு இல்லை, அதிகபட்சம் ஒரு 10,000-15,000 தான் என்னால் புரட்ட முடியும், அதுக்கு மேலே என்கிட்ட ரூபா இல்லை, பெரிய அளவுலாம் புரட்டுறதுக்கு வந்து அந்தளவுக்கு வருமானம் இல்லை, அந்தளவுக்கு வாய்ப்புகளும் இப்போ ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தான் வாய்ப்புகள் வந்துகிட்ருக்கு, அதை வந்து பண வரவுன்றதெல்லாம் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அதான் கொஞ்சம் எப்படின்றது தெரியல, கொஞ்சம் சிரமமான மேட்ரு, அது உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ விஜயகாந்த் சொல்லியிருக்காரு. அப்படியே யோசிச்சுட்டு விஜயகாந்த் சொன்னாரான், இல்லை முதல்ல நீ கார்டை வாங்கிரு, கார்டு உனக்கு தந்துடுறேன், வாங்கிரு, பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்துட்டார் விஜயகாந்த். இவர் வந்து அந்த 10,000-15,000 இவ்வளோ தான் என்னால் புரட்ட முடியும் அப்படின்னு சொன்னார்ல, அது கூட பே பண்ணுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரல. இவர் பே பண்ணலைன்னு அவரே சொல்கிறாரு. நடிகர் சங்க கார்டு எனக்கு கொடுத்துட்டாங்க, ஆனால் நான் வந்து அமௌண்ட்டெல்லாம் ஒன்றும் பே பண்ணலை, 10,000-15,000 தான் என்னால் புரட்ட முடியும்னு கூட சொன்னேன், அந்த அமௌண்ட்டு கூட நான் பே பண்ணலை, அது பிறகு என்கிட்ட யாரும் அமௌண்ட்டு கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜயகாந்த் சாரே எனக்கு கட்டிட்டாருன்னு நினைக்கிறேன், அவரே கட்டியிருப்பார் போல இருக்குது, அவரே கட்டிட்டாருன்னு நினைக்கிறேன், அதனால் யாருமே என்கிட்ட பணம் கேட்கல அதுக்கு பிறகு அப்படின்னு. அந்த கார்டு இருக்குல்ல, சாதாரண கார்டு கிடையாது, அந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்கான கார்டெலாம் கிடையாது, ஆயுள் கால உறுப்பினர், லைஃப் லாங்கு மெம்பர்ஷிப்பு. இவர் வந்து வாழ்நாள் முழுவதும் அதில் மெம்பரானது மாதிரி அப்படி ஒரு உறுப்பினர் அட்டை விஜயகாந்த் கையெழுத்து போட்டு கையில் கொடுத்துட்டாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ வந்து நான் வளர்ந்து வர்ற பீரியட் தான், அந்தளவுக்கு என்கிட்ட பண வசதி கிடையாது, பணத்தை பெருசாக புரட்டுற அளவுக்கும் அதுக்கான சூழலும் கிடையாது, பேருக்கு 10,000-15,000 என்னால் புரட்ட முடியுன்ற மாதிரி நான் சொல்லிட்டேனே தவிர அது புரட்டுறதே சாதாரண மேட்டர் கிடையாது. விஜயகாந்த் சார்ட்ட நான் இப்படி சொன்னேன், நீ முதல்ல கார்டு வாங்கிக்கோ, பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். கார்டை கொடுத்துட்டாரு, கார்டை வாங்கிட்டு வந்துட்டேன். அது பிறகு அமௌண்ட்டுன்றது மாதிரி நடிகர் சங்கத்தில் எப்போவுமே என்கிட்ட கேட்டதும் கிடையாது, அமௌண்ட் கட்டணும்னு சொன்னதும் கிடையாது, அவரே கட்டிட்டார் போல, விஜயகாந்த் சாரே கட்டிட்டார் நினைக்கிறேன் எனக்காக அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த ஆயுட்கால கார்டு இருக்குல்ல, அட்டை இருக்குல்ல, உறுப்பினர் அட்டை, அதை இப்போ கூட நான் வந்து என் பாக்கெட்டுக்குள்ளே
பொக்கிஷத்தை போல வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். பொக்கிஷத்தை போல பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறார். உண்மையிலே பொக்கிஷம் தானே? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நம்மிடையே இல்லை, நம்மிடமிருந்து விடைபெற்று வேறு உலகத்திற்கு சென்று விட்டார். அவர் இல்லாத இந்த தருணத்தில் அவர் உயிருடன் இருந்தபோது எம்எஸ் பாஸ்கருக்கு எப்படிப்பட்ட உயர்ந்த செயலை செய்துவிட்டு சென்றிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எவ்வளோ பெரிய மகத்தான ஒரு விஷயங்க. உலகத்தில் மனிதர்கள் உயிருடன் இருப்பது பெருசு கிடையாது. உயிருடன் இருக்கும்போது எப்படிப்பட்ட மாபெரும் மகத்தான மறக்க முடியாத செயல்களை மற்றவர்களுக்கு செய்துவிட்டு செல்கிறோம் அப்படின்றதான் முக்கியம். எப்படிப்பட்ட மிக உயர்ந்த காலத்தால் அழிக்க முடியாத மிகப்பெரிய காரியத்தை எம்எஸ் பாஸ்கருக்கு விஜயகாந்த் செய்துவிட்டு சென்றிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு அந்த சம்பவத்தை நான் ஆழமாக பதிவு செய்கிறேன்.